சீமான் அண்ணனை சீமான் அண்ணனை விஜய் அண்ணன் பார்க்க போகும்போது கட்டாயம் கூட இருக்கிற யாரோ ஒருத்தர் என்ன சொல்லியிருப்பாங்க, ஏங்க எதுக்குங்க சீமானை பார்க்க போறீங்க? சரி சீமான என்னப்பா பிரச்சனை? ஏன்னா கூட ஒருத்தர் சாட்டன்னு ஒருத்தர் கடந்துக்கிட்டு என்னமா உங்களை பேசினாரு தெரியுமா? விஜய் விஜய்னாவே கெட்ட வார்த்தைன்னாரு. யாரையாவது திட்டணும்னா விஜய் மோகன டே விஜய் அப்படின்னு என்ன பண்ணுங்க அந்த சாட்ட துரைமுருகன். சரிப்பா அவரு தானப்பா திட்டினாரு. எதுல திட்டினாரு? யூடியூப்ல தானே ஐயா பேசினாரு. பேசிட்டு போட்ட ஐயா. ஆனா என்ன விஜய் என்ன நீங்க இப்படி பேசுறியா? அவரு சும்மா பேசுவாரா? சீமானனை சொல்லி கொடுத்து தானே பேசுவாரு. என்னன்னு நீங்க சீமானனோட வாய்ஸ்னா அவரு உங்களை எப்படி எல்லாம் கிளின்னு கிழிச்சாரு. நீங்க அவரு சீமானனை வீட்டுக்கு போய் என்ன பண்றியா? அவரை போய் பார்க்க போறேன்றியா? என்ன விஜய் உங்களுக்கு போய் தெரியாம ஓட்டு போட்டுட்டுமே அப்படின்னு குத்தி கொடுக்குற அந்த மாதிரி குத்தி கொடுக்குறவர்களுக்கு ஐயோ. நான் சொல்லல, செத்தாலும் அவன் மூஞ்சில முழிக்க மாட்டோம்ல. சொல்லி வச்சிரு, நான் செத்தா அவன் என் கல்ற பக்கத்துல வந்து நிக்கப்படாது பார்த்துக்கோ. அவன் செத்தாலும் நான் போக மாட்டேன். பெண்களுக்கு வரக்கூடிய பிரியடா. ஆமா சரி, அதுவே தீட்டுன்னு வச்சுப்போம். உன் எச்சி பாலை குடிச்சு வளர்ந்தவங்கள நீ மூத்தவனா இல்ல அவன் மூத்தவனா? எச்சி பால் குடிச்சு வளர்ந்த அவனுக்கே அவ்வளவு திமிரு இருந்தா உனக்கு எவ்வளவு இருக்கணும்? அவன் புள்ள கல்யாணத்துக்கு போறேங்க. இந்த மாதிரி ஒரு நபர் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் குடும்பத்திலையும் என்னோட குடும்பத்திலையும் ஒருத்தர் செத்து போயிட்டோம். அதுக்கப்புறமா யார் யார் வராங்க போறாங்க அப்படின்ட்டு லிஸ்ட் எடுத்து யார் உங்ககிட்ட வந்து சொல்லுவா? வா, அது யார் அந்த சாட்டைன்னு பார்த்துருவோம். சாட்டை என்ன பண்ணுவோம்? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 எல்லோயி. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என்னோட வயதில் மூத்தவர்கள், என்னோட வயதில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு சகலத்தையும் வெல்லும். எப்படி வெல்லும்? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் துக்கமும் என்னோட துக்கமும் சந்தோஷமாய் மாறும். எப்படி மாறும்? நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணன் அவரு அரசியலுக்காக என்ன பண்ணியிருக்காப்ல, சும்மா போய் ஸ்டாலின் ஐயா வீட்டில் போயும் அவருக்கு ஒரு சால்வையை போத்திக்கிட்டு அவர் வீட்டில் ஒரு டீயை குடிச்சு விட்டு அதுக்கப்புறமா அன்புமணி ஐயா கிட்ட போய் இவங்க கிட்டலாம் என்ன இருக்கு, நாளைக்கே ஒருவேளை அவருக்கு மெஜாரிட்டி காமிக்க வேண்டியது இருக்கு சட்டசபையில. யாரோ ஒருத்தர் இப்போ கூட்டணி வச்சவங்க ஒரு 2 பேர் பிரிஞ்சு போனா கூட ஸ்டாலின் ஐயா சொல்லிதான்யா திருமாவளவன் என்ன பண்ணியிருக்காங்க, ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதனால போயிருக்காரப்பா. சும்மா போவாரா? சோழையன் குடிப்பி சும்மா ஆடுமா? அரசியல், இதெல்லாம் அரசியல் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் ஒரு ரகம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அன்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜோசப் விஜய் அவர் இப்போ நடிகர் கிடையாது, சினிமா நடிகர் கிடையாது, அரசியல் ஒரு கட்சிக்கு டிவிக்கேன்ற ஒரு கட்சிக்கு மட்டும் தலைவர் கிடையாது, முதலமைச்சர். முதலமைச்சர்னா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அமைச்சர்களுக்கெல்லாம் அமைச்சர். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் எனக்குமான ஒரு சர்வெண்ட். அதனாலதான் அவர் என்ன பண்ணிட்டாப்ல, அரசியல் கட்சி தலைவர்கள் எப்பவுமே ஒரு ஃபார்மெட்டு, வெள்ளை வேட்டி சட்டை, கோட் ஷூட் போட்டுக்கிட்டு பதவி ஏற்பு விழாவில இருந்து சட்டசபையில எம்எல்ஏக்கள் பதவியில ஏற்பு விழாவில இருந்து சட்டசபையில போட்ட கையெழுத்துல இருந்து எல்லாமே கோட் ஷூட்டு. அப்போ அவர் யாரு? அரசியல் கட்சி தலைவர் கிடையாது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் எனக்குமான முதல் அமைச்சர், கவர்மெண்ட் சர்வெண்ட். அப்போ அந்த மாதிரி ஒருத்தங்க கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நல்ல காரியத்தை கத்துக்கணும். அரசியலுக்காக, மெஜாரிட்டிக்காக, இன் ஃபியூச்சருக்காக ஒருவேளை ஸ்டாலின் ஐயாவை பார்க்க போயிருக்காங்க, அன்புமணி ஐயா கிட்ட சீட்டு இருக்கு, எம்எல்ஏ சீட்டு வச்சிருக்காப்ல அப்படின்னா எதுக்காக சீமான் அண்ணனை பார்க்க போகணும்? சீமான் அண்ணனால அரசியல் களத்துல மைனாரிட்டி மெஜாரிட்டி காட்ட வேண்டிய ஒரு சீட்டுமே இல்லை. சீமான் அண்ணன் ஓகே. அடுத்து வைகோ ஐயா
ஏன் பார்க்க போனோம்? வைகோ ஐயா முகத்துல என்ன ஒரு சிரிப்பு பாருங்க. அப்போ என்ன இதற்கு காரணம்? அன்பு. அன்பு சகலத்தையும் வெல்லும். அத இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்ணணும்? ஒரு முதல் அமைச்சர் அவரு பார்த்து, எப்பா பரவாயில்லையா, என்ன மனுஷன், எதிர்கட்சி, சட்டசபையில தான் எதிர்கட்சி, சட்டசபையில தான் என்னது, அது ஒரு ஆபீஸ் ரூம், அங்க எதிர்கட்சியா தான் இருக்கணும். ஆளுங்கட்சியா இருந்தாலும் திமுக பார்வையில விஜய் அண்ணன் இன்னைக்கு எதிர்கட்சி. ஆனா வெளிய என்ன எதிர்கட்சி இல்ல, நம்மெல்லாம் நண்பர்கள், அன்பு சகலத்தையும் வெல்லும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் எதிர்த்த வீடு எதிர்கட்சி எத்தனை வருஷமா பேசாம இருக்கோம்? என்னெல்லாம் பேச்சு பேசலாம். கூட பிறந்த அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமன் மச்சான், சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகளு, செத்தாலும் அவன் மூஞ்சில முழிக்க மாட்டோம்ல. சொல்லி வச்சிரு, என் கூட பிறந்த அண்ணன், என் கூட பிறந்த தம்பி செத்தாலும் நான் என்ன பண்ணக்கூடாது, நான் செத்தா அவன் என் கல்ற பக்கத்துல வந்து நிக்க கூடாது. பாத்துக்கோ, அவன் செத்தாலும் நான் போக மாட்டேன். என் கூட பிறந்த அக்கா, என் கூட பிறந்த செத்தாலும் என்ன பண்ண மாட்டேன். சரியா? செத்து போயிட்டோம். அதுக்கப்புறமா யார் யார் வராங்க போறாங்க அப்படின்ட்டு லிஸ்ட் எடுத்து யார் உங்ககிட்ட வந்து சொல்லுவா? என்ன காரணம்? எதுக்காக வந்து இவ்வளோக்குள்ள உங்க அண்ணன் மேல வெறுப்புல இருக்கீங்க, உங்க தம்பி மேல வெறுப்புல இருக்கீங்க, உங்க அக்கா தங்கச்சி மேல வெறுப்புல இருக்கீங்க? செத்தாலும் மூஞ்சில முழிக்க மாட்டேன்ற மாதிரி ஏதாவது கட்சி கிச்சி நடத்துறீங்களா? உங்களுக்கு ஓட்டு போடாம போயிட்டாங்களா? உங்களுக்கு ஆதரவு கொடுக்காம போயிட்டாங்களா? என்னய்யா, ஏதாவது பொது மேடை போட்டு உங்களை வந்து கேவலப்படுத்தினாங்களா? அப்படின்னா இல்லைங்க, வீட்டுல சண்டை. சரி, சண்டை எத்தனை வருஷமா? அது இருக்குங்கிறது எத்தனை வருஷம் இருக்கும்? என் மூத்த பையன் பிறக்கும் போது அப்போ ஆரம்பிச்ச சண்டை. இப்போ உங்க மூத்த பையனுக்கு எத்தனை வயசு ஆகுது? அவன் இப்போ வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் பாத்தீங்க, பேரம் பேத்திலாம் எடுத்துட்டேன். அப்போ அவனுக்கு ஒரு 25 வயசுல கல்யாணம் பண்ணிருப்பியா, அதுக்கப்புறம் ஒரு 2 வயசுல பிள்ளைகள் பிறந்திருக்கும். இல்லை மனுஷா, 27 வருஷமால உன் கூட பிறந்த அண்ணன் தம்பியோட பேசாம இருக்கா? 27 வருஷமா? ஆமா, வெள்ளி விழா கொண்டாடிட்டோம்ல. அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய நீங்களும் நானும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க என்கிட்ட வந்து கேக்குறீங்க, உன் தம்பி கூட என்னப்பா பிரச்சனை, எதுக்கு வந்து இத்தனை வருஷம் பேசாம இருக்கா, உன் அண்ணன் கூட ஏன் பிரச்சனை, கூட பிறந்தவன் தாம்ல, கூட பிறந்த தம்பி தாம்ல, என்னத்தையோ ஒன்று பேசி தொலைச்சிட்டான். அல்லது ரோட்ல போகும்போது என்னது யாருன்னே தெரியல, ஒரு ஆட்டோக்காரன் என்ன பண்ணிடுறாரு, சர்ரு புருன்னு வந்து குறுக்கால வந்து விட்டுறாரு. பைக்கில் போய்கிட்டு இருக்க நம்ம அவரை என்ன பண்றோம், ஏசுறோம். அவரும் நம்மளை திரும்ப என்ன பண்றாரு, கிளை உனக்கெல்லாம் எவங்கள லைசன்ஸ் கொடுத்ததுன்ட்டு நம்ம ஆட்டோக்காரனை பார்த்து திட்டுறோம். ஆட்டோக்காரன் நம்மள என்ன பண்றாரு, இல்லை பைக்குன்றது 2 பேர் போறதுக்கு தான்ல, நீ என்ன 3 பேரை ஏற்றிக்கிட்டு போறான், இது என்ன காரா, இல்ல பஸ்ல போறோம், பஸ்ஸே காலியா கிடக்கும், நம்ம காலை என்ன பண்ணுவோம், அந்த ஆளை கொஞ்சம் இப்படி நீட்டி வெளியே வைப்போமேன்ட்டு அந்த 3 சீட்டு பஸ்ல வெளியே வச்சிருப்போம். அவ்வளோ இடம் கிடக்கும் போது நம்ம காலில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு அக்கா ஒரு அண்ணன் வந்து மீச்சிட்டு போவாரு. இல்ல கண் என்ன புடரிலியெல்லாம் வச்சிருக்கா, விளங்காத பயலா, கண்ணு தெரியாத கபோதி அப்படின்ட்டு நல்லா இருக்கிற அவரை நம்ம திட்டுவோம். அவரு பதிலுக்கு, இது என்ன உங்க அப்பா வீட்டு பஸ்ஸா, வேணும்னா என்ன பண்ணு, நீ ஒரு தனியா ஒரு கார் பிடிச்சு போ. நம்ம குடும்பத்துல இருந்து எல்லாரையும் என்ன பண்ணுவாங்க, வலிச்சு போட்டு இதுக்கு எதுக்குல எங்க அப்பனெல்லாம் இழுக்கா. அவங்க கிட்ட நம்ம எவ்வளவு நேரம் அவங்களுக்கும் நம்மளுக்குமான சண்டை, வாக்குவாதம், 2 நிமிஷம் 3 நிமிஷம், அதுக்கு மேல அவங்க கிட்ட நம்ம வன்மத்தை கொட்டி செத்தாலும் மூஞ்சில முடிக்க மாட்டோம்ல. இளைய ஆட்டோக்காரா, செத்தாலும் ஏன் சாவுக்கு நீ வராத, பஸ்ல ஏன் காலையா மீச்சு விட்டா, உன் புள்ள கல்யாணத்துக்கு நான் வரனா பாரு. இல்ல நல்லா பாருங்க, அந்த இடத்துல இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் அருமை நண்பர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் மீடியேட்டர்
நம்ம 2 பேருக்குமான பிரச்சனைய அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஆன் ஸ்பாட்டு, அண்ணே அவரே ஏதோ வயிற்று பொழப்புக்கு என்ன பண்றாரு, ஆட்டோ ஓட்டுறாருண்ணே, ஒரு டியூட்டி ஓலா ஊபர்ல போட்டிருப்பாரு, அது ஒருத்தர் அங்க இறக்கி விட்டுட்டு அடுத்தவங்களை பிக்கப் பண்ணா அவருக்கு என்ன ஆகும், அந்த ஒரு வேகத்துல போயிருப்பாருண்ணே. எல்லாம் ஒரிஜான் வயிற்றுக்கு தாமல உழைக்காரு. அவரை ஏமனே திட்டுறியா? ஏல தம்பி, அவர் என்ன 3 பேரை வச்சுக்கிட்டு பைக் ஓட்டுறாரு ட்ரிபிள்ஸ், அவருக்கு போய் அவரை போய் திட்டுறியா? எதுக்கு திட்டுறா? அவரு ஒரு கார் வாங்க முடியுமா? இப்ப இருக்கிற பொருளாதாரத்துல ஏதோ என்ன பண்றாரு, 3 பேரை வச்சுக்கிட்டு போறாரு. ஏன் நீ கிடந்து அவரை ஏமல திட்டிக்கிட்டு கிடக்கா? அண்ணே அக்கா, உங்க காலை தானக்கா மிதிச்சாரு, அவ்வளவுதானக்கா. காலை தூக்கி என்ன பண்ணுங்க, அவரு வேணும்னு யாராவது மிதிப்பாங்களா? பஸ்ல காலை பார்த்துக்கிட்டு நடக்க முடியுமா? இப்படியே குனிஞ்சத்தலை நிமிராம நடக்கிறா என் புள்ள, அந்த மாதிரியா பஸ்ல? இல்ல, எதோ தெரியாம மிதிச்சிட்டாங்க, தெரிஞ்சு யாராவது மிதிப்பாங்களா? அதுக்கு போய் நீங்க என்ன பண்றியா, உங்க அப்பா வீட்டு பஸ்ஸான்ட்டு வேண்டாங்க விடுங்கண்ணே. இல்ல நீ அதுக்காக போயிட்டு அவரை கண்ணு தெரியாத கபோதிம்பியா? அப்ப அவரு கண்ணு தெரியாத கபோதின்னு திட்டுறன்னா அப்ப கண்ணு தெரியாதவங்களை நீ என்ன சொல்லுவ? தப்புல. இந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது. ஒருத்தரோட உடல் ஊனமுற்றவங்களா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்க ஊனத்தை வச்சு கிண்டல் பண்ணக்கூடாது. நல்லா இருக்கிற மனுஷனை நீ என்ன பண்றா? இப்படி நம்ம ஒரு சமாதானம் படுத்தி விடுறதுக்கு என்ன ஒரு சண்டை வேணா இருக்கட்டும். நான் உதாரணத்துக்கு இப்போ ஆட்டோக்காரங்களையும் பஸ்ஸுலையும் வச்சு சொல்றேன். இதே மாதிரி பல பிரச்சனைகள் நல்லா பாருங்க, உங்க வாழ்க்கையிலையும் என்னோட வாழ்க்கையிலையும் இடையில ஒரு மீடியேட்டர் எங்க இருந்துதான் வந்தாங்களே தெரியாது. சண்டை போடுற நம்மள விளக்கு பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவருக்கும் 4 சேர்த்து அரவலம். சண்டைய விளக்கு பிடிக்க போனேன், என்ன அடிச்சு விட்டாங்க கூட்டத்துல, என் சட்டையும் கிழிச்சு விட்டாங்க. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த இடத்துல ஒரு பிரதிநிதி, ஒரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு 2 பேருக்கு இடையில நடக்கிற சண்டைக்கு ஒரு தேவ மனிதர்களை என்ன பண்றாங்க, யாருன்னே தெரியாதவங்களை அனுப்புறாங்க. அதே மாதிரி நம்ம குடும்பத்துல, நம்ம அண்ணன் தம்பிக்குள்ள, நம்ம மாம மச்சாங்குள்ள, நம்ம சகோதரர்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ஒருவர் உள்ள வருவார். அந்த ஒருவர் யாரு? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க என்கிட்ட சொல்றீங்க, உன் தம்பி ஏதோ ஒன்று பேசிட்டான்ப்பா, சரி விடு, அதுக்கு நீ இத்தனை வருஷமா பேசாம இருப்ப, போயா. அவன் புள்ள கல்யாணத்துக்கு என்ன பண்ணியிருக்கான், பத்திரிக்கை வச்சிருக்கான்ல, மூத்த புள்ள கல்யாணம், வேற புள்ளையும் அவனுக்கு கிடையாது, பொம்பளை புள்ள கல்யாணம், அடுத்து ஆம்பளை பைய கல்யாணம். ஆம்பளை பைய கல்யாணத்துக்கு கூட போகணும்னு அவசியம் இல்லை, பொம்பளை புள்ள கல்யாணத்துக்கு போயா அப்படி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்க என்கிட்ட சொல்றீங்க. நானும் ஆமா, கூட பிறந்த தம்பி தானே, சரி. ஆனா அதுக்கு இடையில ஒருத்தர் வருவார், வந்து என்ன தெரியுமா சொல்லுவாப்ல, இல்லை உன் தம்பி பொண்ணு கல்யாணத்துக்கு போறியாம, ஏன் அவன் பேசுனதெல்லாம் மறந்து போச்சோ? 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் மத்தியில உன்னை எப்படி கேவலப்படுத்தினான், எவ்வளவு அசிங்கப்படுத்தினான், எவ்வளவு அவமானப்படுத்தினான், அதெல்லாம் மறந்துட்டு வெக்கம் இல்லாம கல்யாண வீட்டுல போய் சோறு திங்க போறியோல, சோத்துக்கு வக்கத்தவனாம்ல நீனு, சோத்தை திங்கிறதுக்கு கல்யாண வீட்டுக்கு அவன் என்ன பேச்சு பேசினாம்ல. இல்லை உன் எச்சிப்பாலை குடிச்சு வளர்ந்தவன் உன் தம்பி, உன் எச்சிப்பாலை குடிச்சு வளர்ந்தவன்ல, நீ மூத்தவனா இல்ல அவன் மூத்தவனா? எச்சிப்பால் குடிச்சு வளர்ந்த அவனுக்கே அவ்வளவு திமிரு இருந்தா உனக்கு எவ்வளவு இருக்கணும்? அவன் புள்ள கல்யாணத்துக்கு போறேங்க. இந்த மாதிரி ஒரு நபர் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் குடும்பத்திலையும் என்னோட குடும்பத்திலையும் ஒருத்தர், அந்த மாதிரி நபர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம், சாரி பைபிள் குட்டி பைபிளா கண்ணு தெரிய மாட்டேங்கி, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலகமுண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதிருக்கும் படிக்கும். கலகக்காரர்கள் யாரு? நம்ம குடும்பத்துல, நம்ம நண்பர்கள் மத்தியில ஒருத்தர்
நம்ம குடும்ப சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள அக்கா தங்கச்சிகளுக்குள்ள இருக்கிற சண்டையில ஒரு நபர் என்ன பண்ணுவாங்க, கலகத்தை மூட்டி நம்மளை சேரையே விட மாட்டாங்க. தலைவரை, அவன் நம்ம எதிர்கட்சி தலைவரை, அவர்கிட்ட போய் என்ன பண்றீங்க? அன்பு எனும் சாட்டையால் அடிப்போம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல். இன்னைக்கு அதுதான் என்ன இருக்கு, அன்பு சகலத்தையும் வெல்லும். கூட இருக்கிறவங்க கூட இருந்தே குழி பறிக்கிறான்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி நபர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க குடும்பத்திலையும் என்னோட குடும்பத்திலையும் கட்டாயம் ஒருத்தர் இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்கள் கிட்ட இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க, விலகிரு. இது வேற கண்ணு தெரிய மாட்டீங்க, அது கீழே ஆபீஸ்ல வேலை நடந்துகிட்டு இருக்கா, அதனால பைபிள் எல்லாத்தையும் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டேன். இது எப்பவுமே என் பைக்கில் கிடக்கும், வண்டிக்குள்ள கிடக்கும், குட்டி பைபிள்ன்றதுனால அது ஒழுங்கா கண்ணு தெரிய மாட்டேங்கி. கலகம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். அப்ப அந்த தீட்டு அப்படின்னா என்னது? தீட்டு பெண்களுக்கு வரக்கூடிய பிரியடா. ஆமா, சரி, அதுவே தீட்டுன்னு வச்சுப்போம். அதாவது உடல்ல இருக்கிற கழிவு, முட்டை என்ன ஆகுது, கருமுட்டை சிதைவு, அந்த கழிவு வெளியே போகுது, நல்லதுதான். ஆனா அதையே நம்ம தீட்டுன்னு சொல்றோம். ஆனா நம்ம குடும்பத்துல நம்மளை சேர விடாம தடுக்கிற ஒரு சில நபர்கள், அவங்கள விட்டு என்ன பண்ணணும்? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இடறல்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இடறல்கள் வருவது அவசியம். கட்டாயம் குடும்பத்துல சண்டை வரும், அண்ணன் தம்பிக்குள்ள மாம மச்சாங்குள்ள கட்டாயம் சண்டை வரும், ஏன்னா அவசியம், அது அவசியமா இருக்கிறது. ஆனாலும் எந்த மனுஷனால் இடறல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அப்போ ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க வாயால சொல்றாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னாடி இந்த தீர்க்கதரிசிகள் சொல்லல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பின் வந்த அப்போஸ்தலர்கள் சொல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, இடறல் சண்டை வரதான் செய்யும். நீ சண்டை போடு உன் குடும்பத்துல, ஆனா அதுக்கப்புறம் நீங்க சேராம இருக்கும் பாருங்க நம்ம குடும்பத்தினரோட, அதுக்கு காரணம் யாரோ ஒரு மனுஷன். யாருனால அந்த இடறல் நம்ம குடும்பம் சேராம இருக்கோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. அப்ப ஐயோன்னா என்ன அர்த்தம்? ஐயோ ஐயோ ஐயோ. எங்க ஐயோன்னு சொல்லுவோம்? ஐயோ அல்பாயுசுல போயிட்டாயா, ஐயோ. அப்போ அந்த மனுஷர்கள் மாதிரி உள்ளவங்க கிட்ட என்ன பண்ணணும்? நம்ம முகத்துக்கு நேரம் நம்ம கிட்ட சண்டை போடுறாங்க பாருங்க, நம்ம அண்ணன் தம்பி, மாமன் மச்சான், சொந்தக்காரங்க, அக்கா தங்கச்சி, அவங்க நம்ம விரோதி கிடையாது. அவங்க நம்ம முகத்துக்கு நேரம் என்ன பண்றாங்க, ஆனா பின்னாடி இருந்து ஒருத்தன் குத்தி விட்டு நம்மளை சேர விடாம தடுப்பான் பாருங்க, அந்த மாதிரி நபர்கள் கிட்ட இருந்து விலகணும். அப்படி விலகினால் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் துக்கமும் என்னோட துக்கமும் சந்தோஷமாய் மாறும். ஆமேன்.